ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்கள் மற்றவங்கள திருப்திப்படுத்தணும்னு ரொம்ப கஷ்டப்படுவீங்களா? அந்த மாதிரியான டைப்பாக நீங்கள்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வீட்டில் விருந்தாளிகள்லாம் வந்திருந்தாங்க. அப்போது அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மா வந்து, ஐயோ இந்த விருந்தாளிகள்லாம் இன்றைக்கி வந்துருக்காங்களே, நம்ம வீட்டில் கட்டில் இல்லையே படுக்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தரையில் படுத்துப்போம், வந்த விருந்தாளிகளுக்கு நம்ம வந்து இந்த கட்டிலில் படுக்க வைக்கலான்ட்டு படுக்க வச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் இந்த விருந்தாளிகளில் ஒருத்தரவங்க வந்து எழுந்து வந்து சொல்கிறாங்க, ஏம்மா நீ பாட்டுக்கு இப்படி தரையில் ஹாலில் படுத்துட்டியே, நான் எங்களால் போக வர முடியல, தண்ணி எடுத்துக்க முடியல, வாஷ்ரூமுக்கு போக முடியல, குறுக்க நடுக்க போக வேண்டியதாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்ததுமா அப்படின்ட்டு. அவங்க கட்டில் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லனா கூட பரவாயில்லைங்க. ஆனால் இந்த மாதிரி இழிச்சொல் சொல்லாமல் இருக்கலாம் இல்லையா? ஆனால் இதுதான் உலகம், இப்படி தான் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களை நல்லபடியாக பார்த்துக்குங்க. உங்களுக்கு மிஞ்சினது தான், தனக்கு மிஞ்சினது தான் தானமும் தர்மமும் சொல்கிறாங்க இல்லையா? உங்களை நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா பாக்கி இருந்ததுன்னா நீங்கள் பிறருக்கு செய்ய முயற்சி செய்யுங்க. எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க, அது சாத்தியம் இல்லை. முயற்சி செய்யுங்க. பாய்.